அன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு பார்த்து கொண்டிருந்தேன். ஹிந்தியில் ஒருத்தர் பேசுகிறார், ஒரு சகோதரர். அதில் கீழே ஸ்க்ராலிங்கில் இங்கிலீஷ் வந்துட்டு இருக்கு. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வடக்குக்கும் தெற்குக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் அவர் இணை வச்சு பேசுகிறார். தமிழ்நாட்டில் பார்த்தா கல்வி சாலைகள் இருக்கிறது, எல்லாம் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அங்கே எல்லாம் ஊர் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்கிறது. இங்கே நாம் நிறைய கோயில் கட்டுறோம், கோஷம் போடுறோம், முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் உண்மையாக தமிழ்நாட்டை பாராட்டி பேசினார். திராவிட ஆட்சின்னு என்று சொல்கிறார்கள். நான் எல்லா கட்சியும் திராவிட கட்சி சம்பந்தப்பட்ட அனைவரையும் சொல்கிறேன். கல்விக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் தான் நாம் இன்றைக்கு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் படித்து போகக்கூடிய பொறியாளர்களாகட்டும், எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும், அதிகமானது தமிழ்நாட்டிலிருந்து தான் போகுது. உலகம் முழுக்க இன்றைக்கு வியாபித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா பசங்க பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வெளிநாட்டுகளுக்கு சென்று வேலை செய்வது என்பது சாதாரணமாக நடக்கிறது. அதனால்தான் கல்விக்கு நமது அரசாங்கங்கள் இவ்வளவு செலவு செய்து கொண்டிருக்கிறது. வருடத்திற்கு 50,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் நமது அரசாங்கம் செலவு செய்கிறது. நீங்கள் இதை மறந்துவிட வேண்டாம்.